ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரசியை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை நாள் தாண்டா சீரியலில் அந்த பிள்ளை இப்படி அழுக விடுவீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. கோமதியோடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சீசன் 1 தனத்தை விட நம்ம கோமதியோடைய ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு அளவு தாண்டா பார்க்க முடியும். 2 நாளாக முழுக்க முழுக்க சீரியலில் கோமதியும் சரி அரசியும் சரி அழ வச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கிறாங்க. இது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல தான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. பாண்டியன் கம்முன்னு இருக்கிறாரு. கோமதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ தாண்டி இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது வைகிறது இப்படிமா இருக்காங்க. அரசி அவங்க அப்பா கிட்ட போய் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அப்பா ப்ளீஸ் அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இந்த தவறை பண்ணிட்டேன். இதற்கப்புறம் நான் கண்டிப்பாக இப்படி ஒரு தவறை பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் நீங்கள் என்னை கொஞ்சமாவது ஏற்றுக்கோங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டு கெஞ்சி பார்க்குறாங்க. அப்பா நான் உங்கள் மேலே ப்ராமிஸாக இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் நிறைய சொல்கிறாங்க. பட் பாண்டியன் எதையுமே காதிலே வாங்கிக்கலை. அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அப்போ கோமதி இங்கே பாருடி, நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திரும்ப நீ அவர்கிட்ட போய் பேசுகிற, அவர் எப்படி உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க. அப்போ அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல சரவணன் கிட்டே போய் பேசுகிறாங்க. அண்ணே ப்ளீஸ் அண்ணே, நீயாவது அப்பா கிட்டே சொல்லுனே, அப்பாவை என்கிட்ட பேச சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க அவங்கக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அவர் நான் எப்படி அரசி சொல்ல முடியும், நீ இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன் நான் எப்படி சொல்ல முடியும், உன்னை சினிமா தேட்டர் வாசலில் பார்த்தவன் நான், அப்போ நான் எப்படி உன்னை பற்றி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ அரசியால் அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியல. அடுத்து ஜீவா கிட்டே வர்றாங்க. அண்ணே நீயாவது சொல்லுனே, நீயாவது அப்பா கிட்ட சொல்லுனே, இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நீயாவது சொல்லுனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவாவும் கம்முன்னு தான் இருக்கிறாரு. அவர் எந்த வார்த்தைகளும் பேசலை, அமைதியாக இருக்கிறாரு. அதற்கப்புறம் கதிர்கிட்ட போகிறாங்க. அண்ணே உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்லண்ணே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு தவறை நான் என்னுடைய வாழ்க்கையில் பண்ணவே மாட்டேன், நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. கதிரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல முதல்ல. அதற்கப்புறம் சொல்கிறாரு, அப்பா அதான் அரசு இவ்வளோ தூரம் சொல்கிறாள, நீங்கள் பேசுங்களேன், நீங்கள் கொஞ்சமாவது மன்னிக்கணும், நம்ம மன்னிச்சா தானே அவள் அவளுடைய தப்பை திருத்திக்க முடியும், நீங்கள் அவகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. நீ அழாத அரசி, ப்ளீஸ் நீ அழுகாத அப்படி சொல்லிட்டு அவர் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் அரசிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம மீனா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருடி, நீ இதுக்கப்புறம் வீட்டு வாசலை தாண்டவே கூடாது, என்னை கேட்காம நீ வெளியிலேயே போகக்கூடாது, நீ காலேஜுக்கும் போக வேண்டாம், படிக்கவும் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், நீ என்னுடைய பேச்சை கேட்டுட்டு வீட்டில் இருந்தால் மட்டும் போதும், என்னுடைய பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதற்கு மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உங்களுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஓகே, ஆனால் அதுக்காக படிக்கவே போகக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அது அவளோட ஃப்யூச்சரையே ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லும்போது கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருடி, அவளுக்கு தான் படிக்கணுன்ற எண்ணம் இல்லையே, படிக்கிறதா இருந்தால் அவள் எதுக்கு சினிமா தேட்டருக்கு போகிறா, சினிமா தேட்டருக்கு போகிறவ எப்படி படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் என்னென்னமோ பேசுகிறாங்க. ஸோ இப்போதைக்கு கோவத்தில் பேசினாலும் அதற்கப்புறம் இவங்களோட முடிவு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே மீனா கொஞ்சம் கோவப்படுறாங்க. அத்தை ப்ளீஸ் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, இந்த டென்ஷனில் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடி, என் பொண்ணு விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், எவ்வளோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் தலையிட வேண்டாம், யாராவது வாயை திறந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் கத்தி விட்டுறாங்க. ஸோ இப்போ அரசிக்கு யாராலையுமே சப்போர்ட் பண்ண முடியாது, அரசி தனிமரமாக நிற்கிறாங்க. இப்போ தன்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே அரசி எப்படி சமாளிக்க போகிறோம், நம்ம சமாளித்து தான் ஆகணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க 2 பேரையும் சமாளித்து மன்னிப்பு கேட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்போ அரசி தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அரசி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் அப்பா நம்மக்கிட்ட நார்மலாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தங்கமயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசி இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, உன்னை எப்படி எல்லோரும் ஈஸியாக மன்னிப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அதனால் நீ என்ன பண்ணு, சத்தியம் பண்ணு,
நீ அம்மா அப்பா 2 பேர் தலையிலையும் அடித்து சத்தியம் பண்ணு, இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் உன்னை நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அரசிக்கு இது சரின்னு தான் படுது. அண்ணி கோவமாக சொன்னாலும் நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அரசி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு நின்று, அப்பா நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், பழகவும் மாட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன், அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, அதை என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தமாக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் கொஞ்சம் மனம் இறங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது இவங்க போய் அம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருமா, ப்ளீஸ்மா நீயாவது என்னை நம்பு, இதுக்கப்புறம் நான் உன் தலையில் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கோமதியும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, அமைதியாகவே இருக்காங்க. இப்போ அரசி தலையில் அடித்து அழுகுறாங்க. ஐயோ எல்லாருமே நான் என்னை விட்டு இழக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போ ராஜி ஏன் அரசி நீ இப்படி ஒன்று நீயே காயப்படுத்திக்கிற, பேசாமல் இரு அரசி ப்ளீஸ், நீ என்கிட்டயாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத நானாவது உன்கிட்ட சொல்லியிருப்பேன், நீ எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு கடைசி இந்த அளவுக்கு நீ அழுகாத, நீ இவ்வளோ தூரம் அழுத அப்படின்னா உனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆகட்டும் நீ எனக்கு ஏதாவது ஆகி நான் செத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ரொம்ப அழுதுகிட்டே இருக்கையும் கடைசியாக எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது நம்ம மீனா எல்லாருமே சொல்கிறாங்க, மீனா அரசி எல்லாருமே பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, மாமா ப்ளீஸ் நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் பேசுங்க, அவள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெக்வஸ்ட்டாக திரும்ப சொன்னதுக்கப்புறம் அரசியும் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க அம்மா தலையில் சத்தியம் பண்ணும்போது அப்படியே மயங்கிட்டாங்க அரசி, அவங்களால தாங்க முடியல வேதனை, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ உண்மைகளை சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் முதல்ல அவர் ரொம்ப நாளாகவே என்கிட்ட பேச ட்ரை பண்ணார், ஆனால் நான் அவர்கிட்ட பேசவே இல்லை, நான் அவரை தட்டி கழித்து போய்கிட்டே தான் இருந்தேன், கடைசியாக என்கிட்ட அவர் சொன்ன காரணம் நீ இத்தனை வருஷமாக அப்பத்தாவை பார்க்க முடியாமல் இருக்கிற அம்மாச்சியை, அதே மாதிரி அம்மாச்சியும் உங்ககிட்ட பேச முடியாமல் இருக்காங்க, ராஜியனையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச முடியாமல் இருக்காங்க, அதனால் நம்ம 2 பேரோட குடும்பமும் இப்படி பிரிஞ்சிருக்குது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம 2 பேரோட குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு அவர் சொன்னாருமா, நான் அதை தாம்மா நம்பினேன், அதை நம்பிதாம்மா நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. அப்போது பழனிவேல் சொல்கிறாரு, இங்கே பாருமா அரசி, இப்போ உங்கள் அம்மா கல்யாணம் முடியும் போது குடும்பம் 2ஆக உடைஞ்சது, அதே மாதிரி ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகும்போது குடும்பம் அதை விட பெருசாக உடஞ்சதே தவிர குடும்பம் சேரலையே, நீ அப்படி யோசித்து பார்த்துருக்கலாம் இல்லைம்மா, அவன் ஒருத்தன் சொல்கிறான்னு நீ எதுக்குமா அவனை போய் நம்பின அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நான் யோசிச்சுருந்துருக்கணும், அவர் என்கிட்ட திரும்ப பேசும்போது நான் யோசிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப சொல்கிறாங்க. ஸோ இதற்கப்புறம் அரசி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மயங்கிடுறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே. இப்போ எல்லாருமே பதறிடுறாங்க, ஐயோ மயங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாண்டியன் கொஞ்சம் இறக்கப்பட்டு இங்கே வான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, இங்கே பாருப்பா அரசி, அப்பா உனக்கு இது வரைக்கும் ஏதாவது குறை வச்சுருக்கனா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டு அப்பா உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்காம விட்டுருக்கனா, நீ ஆசைப்பட்ட படிப்பு அது எவ்வளோ வசதியானதா விலை மதிப்பில்லாததாக இருந்தால் கூட நான் உனக்கு அதை படிக்க வச்சேன், உனக்கு வாங்கி கொடுத்தேன், எல்லாமே நான் உனக்கு பண்ணலப்பா, இவ்வளோ பண்ண அப்பாவால் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அதுக்கு எனக்கு வக்கில்ல நீ நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே கேட்குறாரு. இல்லைப்பா, ஐயோ நான் அப்படியெல்லாம் பண்ணலைப்பா, அதான் குடும்பம் ஒன்று சேர்ந்துருன்னு அவர் சொன்னார்ல, அந்த இதை நம்பி தான்ப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் என்னை உயிரோடவே விட வேண்டாம், நீங்கள் என்னை கொன்று போட்டுருங்க, நான் சந்தோஷமாக செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே சத்தம் போடுறாங்க, இங்கே பாரு அரசி, தயவு செய்து வாயை மூடு, இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி பல நேரம் இவங்க கெஞ்சி முடித்ததுக்கப்புறம் பாண்டியன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்போ பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேகமாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு, இங்கே பாருங்கள், நான் கொஞ்ச நேரம்
ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு வர போகிறேன். போயிட்டு வர வரைக்கும் யாரும் என்னை தேடி வர வேண்டாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நானே திரும்ப வந்துடுவேன். ஆனால் நான் எங்கே போகிறேன்றத வந்து சொல்கிறேன், அது வரைக்கும் யாரும் கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ எல்லாருமே இப்போ அப்பா எங்கே போகிறாரு அப்படின்ற யோசனையில் ஆழ்ந்து போய் இருக்கிறாங்க. பாண்டியன் வந்து அந்த உமையால் அவங்களுடைய மகனை தான் பொண்ணு கேட்க போகிறாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.